என் இனிய உறவுகளே, இதோ நாம் இன்று 14/3/25 இருக்கின்றோம். ஆவியில் நிரம்பிட இணைந்திடுவோம், அன்னையோடு பயணிப்போம். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 74, 19, 20, 21. நாம் இன்று இறை வார்த்தையை நாம் தினம் வாசிப்பதினால் அதில் நமக்கு கிடைக்கும் பயனை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய வாசகம் எசேக்கியா நூலிலிருந்து. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 20:28. ஒருவருக்கு நாம் கொடுக்கின்ற மாபெரும் பரிசு தம் உடனிருப்பு, தம் பிரசன்னம். பாதையில் தளர்ந்து போன இயேசுவுக்கு வார்த்தைகள் போதாது என உணர்ந்து அன்னை மரியா தன் உடனிருப்பின் பரிசை இயேசுவுக்கு தருகின்றார். உடனிருப்பே உண்மையான சீடத்துவம். அதனால் அன்னை மரியா உண்மையான சீடர். இந்த சீடத்துவத்தை மறந்து பல நேரங்களில் பிறரை தனிமையில் வாழ நிர்பந்திக்கின்றோம். இவ்வுலகில் தனிமையில் யாரும் இல்லை. தனிமை என்பது ஒன்று இல்லை. தனிமையில் இருக்க யாரையும் இறைவன் அனுமதிப்பதில்லை. தனிமையில் இருப்போருடன் இறைவன் இருக்கின்றார். தனிமையில் இறைவனே துணை. அன்னை மரியா இயேசுவுக்கு செய்தது போல் நம்மோடு நமது தனிமையில் உடன் இருப்பார். காரணம், இவரே நம் தாய். பிறர் தனிமையில் வாழ்பவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கணவனை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து எதுவுமே இல்லாமல் இருக்கின்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்னை மரியா எப்படி தனிமையில் இருக்கும்போது அவருக்கு துணை நின்றாரோ, அதேபோல் நாம் ஒருவர் தனிமையில் இருக்கும்போது அவருக்காக துணை நிற்போம். நாம் சகோதர சகோதரிகளுக்காக நாம் மன்றாடும் போது அவர் என்ன மனத்தாங்கள் இருந்தாலும் நாம் அவர்களை மன்னிக்க முன் வருவோம். அவர்களுக்கு மனம் மாறி என்ன வேண்டுமோ அதை நாம் கடந்த காலத்தை மறந்து அதை கணக்கில் நாம் எடுத்துக்கொள்ளாத கல்வனை போல் அவன் இயேசுவிடம் கேட்டது என்னுடைய அந்த நொடியில் அந்த நேரத்தில் இறைவனை அணுகி அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நமக்கும் ஒரு மறைவான வாழ்வுண்டு என்பதை நாம் மறக்கக்கூடாது. நம்மை அன்பு செய்யும் மனிதர்கள் ஒவ்வொருவருக்குமே அந்த வாழ்வு உண்டு. அநேக நேரங்களில் அவர்கள் அன்பு குறைந்து போகின்றது. அதை அறிய வரும்போது அநேக நேரங்களில் அதுவும் மறைந்தே போகிறது. ஆனால் அனைத்தையும் அறிந்திருக்கும் இயேசுவின் அன்போ என்றுமே குறைவதில்லை. மனம் மாறுவோம், அவர் இரக்கத்தை நாடுவோம், நிலை வாழ்வை நமதாக்கிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளுக்குள் இருக்கும் அந்த உறவை பலப்படுத்துவோம். அவர்களுக்குள் இருக்கும் அந்த நீதி நெறியை இறைவனிடம் முன்வைப்போம். இறைவன் சொல்வது போல தன் சகோதர சகோதரியிடம் சினம் கொள்பவர்கள் எரிய நரகத்துக்கு ஒரு சிறிய வார்த்தை முட்டாளே என்பதற்கே எரிய நரகன். ஆனால் இன்று நாம் என்னெல்லாம் பேசிக்கொள்கிறோம் என்பதை நாம் உணர்வோம். இன்று நாம் நமக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லூனார் எக்லிப்ஸ். விஞ்ஞானிகள் நமக்கு விடுத்த அறிக்கை, நிலவு சிவப்பு நிறமாக மாறும் என்றும் சந்திரன், சூரியன், பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படும் என்று அறிவிப்பு விடுத்துள்ளனர். இந்த நிகழ்வின் போது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வரும். அப்பொழுது பூமியின் வளிமண்டலம் குறுகிய அலை நீல ஒளியை வடிகட்டும். சந்திரன் பூமியின் நிழலுக்குள் இருக்கும். இந்த நேரத்தில் சந்திரன், அதாவது நிலவு, சிவப்பு நிறத்தில் தோன்றும். இதை இரத்த நிலா, பிளட் மூன் என்பார்கள். ஆனால் நமக்கு விவிலியம் என்ன சொல்கிறது பார்ப்போம். 2000 வருடத்திற்கு முன் நமக்காக எழுதப்பட்டது யோவேல் நூலிலிருந்து 2:31. அச்சம் தரும் பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்தமாக மாறும். திருத்தூதர் பணி நூலிலிருந்து 2:20. ஒளிமயமான பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்தமாக மாறும். திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து 6:12. முத்திரை உடைக்க கண்டேன். அப்பொழுது பெரியதொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. கதிரவன் கருப்பு சாக்கு துணி போல் கருத்தது. நிலவு முழுவதும் இரத்தம் போல் சிவந்தது. திருப்பாடல்கள். சங்கீதம் சொல்கிறது 81:16. அமாவாசையில், பௌர்ணமியில், நமது திருவிழா நாளில் எக்காலம் ஊதுங்கள். 4. இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை, யாக்கோப்பின் கடவுள் தந்த நீதி நெறி. ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம், இறைவனை புகழ்வோம். நாம் எதற்கும் பயப்படாமல் இறைவன் நம்மோடு இருக்கும் வரை நமக்கு எந்த பயமும் இல்லை.
அன்பு இறைவா, இதோ இந்த இந்த நாளாகிய பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களையும் ஆசிர்வதியும். அவர்களை தொட்டு உமது இரட்டைக்குள் உமது சிறகுக்குள் அவர்களை அணைத்து கொள்ளும். இரத்த கோட்டைக்குள் அவர்களை மறைத்து கொள்ளும். அவர்கள் வயிற்றில் உள்ள அந்த கருவை தாங்கிக் கொள்ளும். தாயின் கருவில் இருக்கும்போதே உன்னை அறிந்தேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி அந்த தாயின் கருவில் இருக்கும் ஒவ்வொரு கருவையும் தொட்டு ஆசிர்வதியும். இதோ இன்று பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவ மணிகளையும் ஆசிர்வதியும். உடல் நோயால் வருந்தும் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும். அவர்கள் தேவையை சந்தியும். யாரெல்லாம் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தாரும். இதோ இறைவா, எங்கள் ஜெபத்தை ஏற்று எங்களுக்கு நல்ல ஒரு பதிலை தருவீர் என்று நம்பி ஜெபிக்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.